அனைவருக்கும் வணக்கம். சீனாவுக்கு ரஷ்யா ஒரு மிகப்பெரிய ஆப்பொண்ணை வச்சிருக்குது நண்பர்களே. இதை பார்த்து சீனாவுடைய அதிபரான ஜி ஜின்பிங் அப்படியே வெலவெலத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்மோட நட்பு நாடான ரஷ்யாவே இப்படி நமக்கு பண்ணிருச்சே அப்படின்னு அவர் கதறி கொண்டு இருப்பதாக செய்திகள் வெளியாகுது. ரஷ்ய அதிபர் புட்டின் அப்படி என்ன பெரிய ஆப்பை சீனாவுக்கு வச்சுட்டாரு, அது ஏன் சீனா இப்படி அதற்கு கதறுது? அமெரிக்கா வரி விதித்த போதெல்லாம் கதறாத சீனா இப்பொழுது ஏன் கதறுது? இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. ரொம்பவுமே சுவாரஸ்யமான வீடியோ இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்க தவறாம பார்க்கணும்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க நண்பர்களே. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டுங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுடைய வீடியோக்கள் தவறாமல் உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போகலாம். நண்பர்களே, நேற்றைய தினம் வந்த ஒரு செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. இன்னும் சொல்ல போனா நமக்கு கூட ஆச்சரியமாக இருந்தது. ரஷ்யாவும் சீனாவும் எவ்வளவு நெருங்கிய நண்பர்களாக இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படும் வகையில் ரஷ்யா வந்து ஒரு கடுமையான ஒரு உத்தரவை போட்டிருக்குது. ரஷ்ய அதிபர் புட்டின் தான் இதை செய்திருக்கிறாரு அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது. ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து சீனாவுக்கு எதிராக இப்படி ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்துட்டாரு அப்படின்னு சீனாவுடைய அதிபர் ஜி ஜின்பிங் ரொம்பவுமே கலக்கத்தில் இருக்கிறதாக சொல்லப்படுது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்தே அவர் பல நாடுகளின் மீதும் பொருளாதார நடவடிக்கைகளை எடுக்கிறத பார்க்கிறோம். பல நாடுகளுடைய இறக்குமதி பொருட்களின் மீது அதிகப்படியான கஸ்டம்ஸ் டியூட்டியை, டாரிஃபை அவர் போடுறத நம்ம பார்க்கிறோம். அவர் பதவிக்கு வந்த உடனேயே கனடா, சீனா, மெக்சிகோ ஆகிய 3 நாடுகளின் மீது கடுமையான நடவடிக்கையை எடுத்தாரு. கனடா மற்றும் மெக்சிகோவிலிருந்து இறக்குமதி செய்கிற பொருட்களின் மீது அவர் 25% வரி விதிச்சாரு. அதே போல சீனாவின் மீது அவர் 10% விதிச்சாரு. அதுக்கு பிறகு இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மீண்டும் ஒரு 10%, ஆக 20% சீனாவுடைய பொருட்கள் அமெரிக்காவுக்குள்ள இறக்குமதி செய்வாங்க இல்லையா, அந்த பொருட்களின் மீது கிட்டத்தட்ட 20% வரி விதிச்சிருக்கிறாரு. இது வந்து சீனாவுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக கருதப்படுது. நமக்கே தெரியும் நண்பர்களே, சீன பொருட்கள் அப்படின்னாலே விலை கம்மிங்கிறதுனால தான் நாம் எல்லாருமே உளுந்தடிச்சுக்கிட்டு வாங்குறோம். குவாலிட்டி கம்மியாக இருந்தாலுமே கூட விலை கம்மியாக இருக்குது, சீப்பாக இருக்குதுன்னு தான் நம்ம எல்லாருமே வாங்குறோம். யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி, அதை ரிப்பேரும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, வாங்கிவிட்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சிடும். இருந்தாலும் கூட நம்ம சீன பொருட்களை வாங்குவதை உலகமே வழக்கமாக கொண்டுருச்சு. அந்த அளவுக்கு சீனா பயங்கர சீப்பான பொருட்களை தயாரித்து கொடுக்குது இல்லையா. அப்படிப்பட்ட விஷயத்துக்கு தான் இப்பொழுது ட்ரம்ப் அவர்கள் சாவு மணி அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. சீனாவுடைய பொருட்கள் அமெரிக்காவுக்குள்ள வரும்போது 20% கூடுதலாக அவங்க இறக்குமதி வரி விதித்தா சீனாவுடைய பொருட்கள் விலை அதிகமாக போயிடும். இதனால அமெரிக்கர்கள் சீன பொருட்களை வாங்குவது குறைந்துவிடும். ஆல்ரெடி அது குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில சீனா சற்றும் எதிர்பாராத ஒரு தருணத்தில் சீனாவுடைய நெருங்கிய நண்பனான ரஷ்யா சீனாவின் மீது இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அதை தாக்குதல்னு கூட சொல்லலாம் நண்பர்களே. அப்படி புட்டின் ஒரு விஷயத்தை செய்திருக்கிறாரு. நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், சீனாவுக்கும் சரி ரஷ்யாவுக்கும் சரி காமன் எனிமி யாரு அப்படின்னா அமெரிக்கா தான். அமெரிக்கா வந்து பைடன் காலத்திலேயே ரஷ்யா யுக்ரைன் போர் தொடங்கின உடனே ரஷ்யாவின் மீது பல கட்டுப்பாடுகளை விதிச்சாங்க. ஆனாலும் கூட சீனாவும் ஏன் இந்தியாவும் கூட ரஷ்யாவுக்கு நெருங்கிய நண்பர்களாகவே தொடர்ந்தாங்க, இறக்குமதி செய்தோம். அதனால தான் ரஷ்யா தன்னுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றிக்கவே முடிஞ்சது. இந்த காலகட்டத்தில் தான் சீனா வந்து ரஷ்யாவை ரொம்பவுமே நெருங்குச்சு. ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் எல்லாம் சீனா ரகசியமாக சப்ளை பண்ணது அப்படின்லாம் கூட நமக்கு செய்திகள் எட்டி இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அமெரிக்காவை எதிர்க்கிறதுனா இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க. இப்ப கூட ரஷ்யாவின் மீதும் சீனாவின் மீதும் ட்ரம்ப் நடவடிக்கை எடுக்கிறாரு அப்படின்ன உடனே ரஷ்யாவும் சீனாவும் நபக்குன்னு ஒன்னா போய் ஒட்டிக்கிச்சு, நம்ம ஃபெவிகால் போட்டு ஒட்டின மாதிரி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில சீன அதிபர் ஜி ஜின்பிங்குக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறாரு புட்டின். ரஷ்யால ஆக அதிகம் இறக்குமதி செய்கிற இந்த கார் இருக்குது இல்லையா, அது எந்த நாட்டில இருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா சீனாவில இருந்தான்.
இந்த தொகை வந்து ஒரு மிகப்பெரிய தொகை. அதனால சீனாவுக்கு மிகப்பெரிய வருமானம் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ரஷ்ய அதிபர் புட்டின் என்ன பண்ணியிருக்காரு, சீனாவுடைய கார்கள் இறக்குமதி செய்கிறாங்களே ரஷ்யாவில், அதுக்கு அவர் இப்பொழுது இறக்குமதி வரியை அவர் அதிகப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அவர் டெக்னிக்கலாக ஒரு விஷயத்தை செய்திருக்கிறாரு. அது என்னன்னா ரீசைக்ளிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் ஒரு ஃபீஸ் இருக்குது இந்த வாகனங்களுக்கெல்லாம். அதாவது நம்ம நாட்டில் இப்போ நம்ம ஸ்கிராப் பாலிசி கொண்டு வரோம் இல்லையா, அதாவது 20 ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வாகனத்தை ஸ்கிராப் பண்ணிடணும், அதாவது அழிச்சிடணும். அதற்கு பதிலாக நீங்கள் புது வாகனம் வாங்கணும் அப்படிங்கிறது இந்த புதிய போக்குவரத்து சட்டத்தில் இருக்குது இல்லையா. அது இன்னும் நடைமுறைப்படுத்தவில்லை. நடைமுறைப்படுத்தினாங்கன்னாக்க அது கவர்மெண்ட் வண்டிகளுக்கெல்லாம் பொருந்துமா அப்படிங்கிறது முதல் கேள்வி. ஒருவேளை பொருந்துச்சுன்னா அதுக்கு பிறகு நம்ம ஊரில் எத்தனை பஸ் ஓடும் அப்படிங்கிறதே தெரியாது. நம்ம ஊரில் பஸ்ஸில் போக போக டொபக்கான்னு கீழே ஃப்ளோர் கழுண்டு விழுந்து கீழே பெண்கள் விழுந்த கதையெல்லாம் நிறைய நடந்திருக்குது. ஸ்டெப்பே இல்லாமல் லேடிஸ் எல்லாம் வந்து எப்படி தவிச்சு இறங்குறாங்க ஏறுறாங்கன்னு தெரியுது. எத்தனை வண்டிகள் நம்மளுடைய அரசாங்க பேருந்துகள் தள்ளுவண்டி சர்வீஸில் ஓடுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கணும். இதே பேருந்துகள் தனியாருடைய பேருந்துகளாக இருந்தால் என்றைக்கோ அவையெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கும். ஆனால் அரசாங்க வாகனங்கள் அப்படிங்கிறதுனால இன்னும் ஓடிட்டு இருக்குது. இந்த ஸ்கிராப் பாலிசி வந்ததுன்னா இதெல்லாம் தொடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. பொதுவாக அரசாங்க வாகனங்கள் அரசாங்க விஷயங்கள் அப்படின்னா அதுக்கெல்லாம் விலக்கு கொடுத்துட்றாங்க இல்லையா, அது எப்படியோ போடணும். இதே மாதிரி ஒரு பாலிசி ரஷ்யாவில் இருக்குது. அதாவது இந்த வாகனங்கள் எல்லாம் குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிறகு அதை ஸ்கிராப் பண்ணிடணும். இப்போ சீனாவிலிருந்து இறக்குமதி செய்கிற வாகனங்கள் அடிக்கடி பழுதாயிருது, அதனுடைய குவாலிட்டி சரியில்லை. அதனால் நாம் வந்து 20 வருஷம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாகனத்தை 15 வருஷம் தான் யூஸ் பண்ண முடியுது. அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் எல்லாம் நிறைய ரஷ்ய மக்களிடமிருந்தும் ரஷ்ய கார் நிறுவனங்களிடமிருந்தும் வந்திருக்குது ரஷ்ய அரசாங்கத்துக்கு அப்படின்னும். இதனால அந்த ரீசைக்ளிங் ஃபீஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து நான் அதிகப்படுத்துறேன். அதாவது ஸ்கிராப்புக்கு தூக்கி போடுறாங்க இல்லையா, அதுக்கு ஒரு சார்ஜ், அந்த ஃபீஸ் ரீசைக்ளிங் ஃபீஸை நான் அதிகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி சீனாவிலிருந்து இறக்குமதி செய்கிற கார்களின் மேல ரஷ்ய அதிபர் புட்டின் கடுமையான வரியை விதிச்சிருக்கிறாரு. இதனால சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற கார்களுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதனால சீனாவுக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் வெளிவந்த உடனேயே சீன அதிபர் ஜி ஜின்பிங் கதற ஆரம்பிச்சார் அப்படின்னும் சீன அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் இப்பொழுது ரஷ்யாவில் முகாமிட்டிருக்கிறாங்க அப்படின்னும் இந்த வரியை எப்படியாவது நீங்கள் தூக்கணும், உங்களுக்கு நாங்கள் எத்தனையோ உதவிகள் செய்து கொண்டிருக்கிறோம் செய்திருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்களுக்கு நீங்கள் இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரஷ்ய அதிபர் புட்டினை பார்த்து எப்படியாவது மன்றாடி இந்த வரியை அவங்க வந்து தூக்கிடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம காதுகளுக்கு எட்டுது நண்பர்களே. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இந்த விஷயத்தில் ரஷ்ய அதிபர் புட்டின் கடுமையாக நடந்து கொண்டதுக்கு பல காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் மிக முக்கியமான ஒன்று என்னென்னா ஜியோ பொலிட்டிக்ஸு. சீனா வந்து ஒரு கட்டத்தில் நண்பனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரஷ்யாவை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னும் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு இது பிடிக்கவில்லை அப்படின்னும், என்கிட்ட நீ வியாபாரம் பண்ணிக்கிட்டு என்னையவே நீ டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறியா, என் முதுகுலையே நீ புறமுதுகுல குத்துறையா அப்படின்னு சொல்லி சீனாவுக்கு ஒரு தண்டனை கொடுப்பதற்காக தான் ரஷ்ய அதிபர் புட்டின் இதை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னும் நமக்கு புரியுது நண்பர்களே. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, அடுத்த சில வாரங்களில் இதை பற்றிய முழுமையான விவரங்கள் வெளியில் வரும். சீனா எப்படியாவது இந்த வரியை தள்ளுபடி செய்யறதுக்கு ரஷ்ய அதிபரை பயங்கர ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் கேள்விப்படுறோம். அது நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். எது எப்படி இருந்தாலும் இது சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடி, பொருளாதார ரீதியில் ஒரு அடி அப்படின்னாக்க இது உலக அரங்கில் சீனாவுக்கு கிடைத்து கொண்டிருந்த அந்த மரியாதை இருக்குது இல்லையா, அந்த செல்வாக்குக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய அடி அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.